நயன்தாரா இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் ஏதோ சண்டைன்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. தேசிய கீதம்ல வேற ஏந்து நிக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. என்ன பிரச்சனை அது ஒன்றும் இல்லப்பா. நயன்தாரா பிராண்டிங் ப்ரொமோஷன் பண்றதுக்காக இன்ஃப்ளூயன்சர்களை கூப்பிட்டாங்க. அது கைமாற என்னன்னா நயன்தாரா கூட போட்டோ எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களாம் நம்பி போயிருக்காங்க. நயன்தாரா லேட்டா வந்திருக்காங்க. போட்டோ எடுக்கணும்னு கேட்டா போட்டோ தானே உட்காருங்க எடுப்பாங்க மூஞ்சால சமன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கடைசியில போட்டோவும் எடுக்கல. ஃபார்மாலிட்டிக்கு 4 பேர் எடுத்துட்டு என்னடா இது என்னம்மா இது அதுதான்ப்பா பிரச்சனை. போட்டோ எடுத்திருந்தா நல்லாவும் கொண்டிருப்பாங்க. வீடியோ வந்திருக்காரு. இந்த மாதிரிதான் மக்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் மக்கள் தான் நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு நம்ம பேடா காட்டுறது தானே ஒரு விஷயமா நம்மளே கேவலமா காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு தளபதியை பிடிக்கும். நான் ஒரு நின்று போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். போறேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்குண்டே ஐயா தலைவலி பார்த்தாலே இல்ல தளபதியா ஐயாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அதுல பிடிச்சவங்க எப்பயும் பிடிச்ச மாதிரி தானே இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல போட்டோ எடுக்கிறது. எனக்கு வாய்ப்பு வரும் அது வரையும் அப்படின்னு தானே ஒரு லவ்வோட தானே இருப்போம். அந்த லவ் மாறாது இல்ல. அவங்க தப்பே செஞ்சாலும் நம்மள திட்டினாலும் என்ன பண்ணாலும் மாத்தி பண்றதுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம கெட்டவங்களா இருந்துடலாம். ஆனா கேவலமானவங்களா இருந்துடக்கூடாது. இவங்க தான் மாத்தி பேசுவாங்க. அதுக்குன்னு இவங்க சாரம் தப்பு பண்ணல நம்ம சொல்லல. நம்ம தப்பு பண்ணிட்டு வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்களும் ஹீரோ தான். ஸோ உங்களோட மக்கள்கிட்டயே நம்மள கேவலமா காமிச்சிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சதுன்னா டெலீட் பண்ணிருங்க. வேண்டாம் நம்ம கெட்டவங்களாவே இருந்துக்கலாம்.